பிரைஸ் லார்ட். இந்த காலவேளையிலும் கூட உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வருகிற தேவன் இனியும் உங்களை பாதுகாத்து கொள்வாராக. இந்த காலவேளையிலும் கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 51ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். வேதத்தில் நம்ம நன்கு அறிந்த ஒரு வேத கதாபாத்திரம் யார் என்று சொன்னால் யோசேப்பு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய குடும்பத்தில் 11வது நபராக யோசேப்பு பிறக்கிறார். தகப்பனால் அதிகம் நேசிக்கப்பட்ட ஒரு மகன் தான் யாருன்னு சொன்னால் இந்த யோசேப்பு. இதை பார்த்த சகோதரர்கள் இவன் மேலே பொறாமை கொண்டு இவனை இஸ்மவேலர்கள் கைட்டு என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துக்கு விட்டுட்டாங்க. நான் நம்புகிறேன் இவன் தானாக போய் இஸ்மவேலர்கிட்ட நான் எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை அப்படின்னு சொல்லி தன்னை விற்க சொல்லலை, தானாக அடிமையாக போகலை. இவன் மேலே பொறாமப்பட்டு என்ன பண்ணுகிறாங்கன்னு சொன்னால் சகோதரர்களே இவனை விற்று போடுகிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது யோசேப்பு வாழ்க்கையில் வருத்தங்கள் மட்டும்தான் காணப்பட்டது பாருங்கள். ஏன்னா அப்பா இல்லாமல் கிடையாது, அண்ணன்க இல்லாமல் கிடையாது, உறவுகள் இல்லாமல் கிடையாது, கானான் தேசமே இவர்களுடையது தான். இப்பேற்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யாருமே இல்லாத ஒரு வருத்தத்திற்குள்ளே யோசேப்பு தள்ளப்படுகிறான். கிட்டத்தட்ட 17வது வயதில் விற்கப்பட்ட யோசேப்பும் கிட்டத்தட்ட 30வது வயது, கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்கள் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால் வருத்தத்தை மட்டுமே சுமக்கிறான். ஆனால் வருத்தத்தை சுமந்தாலும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் வருத்தத்தை கர்த்தர் மறக்க பண்ணினார். கவனமாக கவனிங்க. இந்த காலவேளையில் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, வேதனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் வேதனை இருக்கிறது. அதை தான் பவுல் பிலிப்பியருக்கு சொல்லுவார், நீ முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடு. உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒரு வருத்தங்கள் காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக நம்பினவர்கள் இன்றைக்கு உங்களை கைவிட்டு இருக்கலாம், இல்லைம்மா நீங்கள் அதிகமாக நேசிச்சவங்க இன்றைக்கு உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். இதன் நிமித்தம் நீங்கள் நாளுக்கு நாள் வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆனால் ஒரு நிறைவில்லாமல் வருத்தப்பட்டே நீங்கள் நாட்களை கழிக்கிறவங்களா இருந்தால் தயவு செய்து ஒன்று சொல்லுகிறேன், உன் வருத்தத்தை நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா 13 வருடங்கள் வருத்தத்தை மட்டுமே பார்த்த யோசேப்பு சொல்லுகிறான், கர்த்தர் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். இந்த காலவேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அநேக வருடங்களாய் இருக்கிற உங்கள் வருத்தங்களை கர்த்தர் இன்றைக்கு மறக்க பண்ணுவாராக. அநேக வருடங்களாய் இருக்கிற அந்த போராட்டங்களை கர்த்தர் மறக்க பண்ணுவாராக. ஏதோ ஒரு மனிதர்கள் மேலே உங்களுக்கு வருத்தம் இருக்கா, தயவு செஞ்சு தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ பழகுங்க. ஏன்னா கர்த்தர் இனிமேல் உங்களோடு கூட இருப்பார். வருத்தத்தையே நினைத்து 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 தினந்தோறும் ஒன்றை மறவாதீங்க, நாட்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறது. வருத்தப்படுகிற நேரத்தில் நீ கர்த்தருடைய பாதத்தில் அமர்வாய். ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்க பண்ணுவார். நான் நம்புகிறேன். அவ்வளவு வருத்தங்களை சுமந்த யோசேப்பு ஒரு நாள் சொல்லுகிறான், கர்த்தர் என் வருத்தத்தை மறக்க பண்ணினார். அதே தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பேற்பட்ட வருத்தங்களாக இருந்தாலும் என் தேவன் இன்றைக்கு மறக்க பண்ணுவார். ஒருவேளை மனிதர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்களாக வருத்தங்களை உங்கள் மனதில் போட்டவர்களாக இருக்கலாம். எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் மறக்க பண்ணி ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், எங்களை நடத்துகிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். அப்பா, இதை பார்க்கிற எல்லாருடைய வருத்தங்களையும் கர்த்தர் மறக்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God with you.